அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பதிவில் தஹஜத் ஓதினால் காலையில் பதில் கிடைக்கும், அப்படி ஒரு மகத்தான ஒரு திக்ரு இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய தேவை இருக்கிறது. ஆனால் தேவை நிறைவும் அல்லாஹ்விடம் எதிர்பார்த்து நாள் முழுக்க எதிர்பார்த்து காத்திருக்கும். அதுதான் தஹஜத்தில் நேரத்தில் ஓதுறது எளிதாகிறது. அழகானதும் அற்புதமான ஒரு திக்ரு, ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடம் கேளுங்கள், இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு உதவி கொடுப்பாயாக. அப்படி கேளுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். அன்பான சகோதரர்களே, நம்ம வாழ்க்கை சில நேரங்கள் பிரச்சனைகள் வரும். எல்லாம் ஒரே நேரத்தில் வரும். ஒரு பிரச்சனை இல்லை, பல பிரச்சனைகள். அந்த நேரத்தில் மனிதன் என்ன நினைப்பான்? எது எப்படி சரியாகும், எனக்கு யார் உதவி செய்வார்கள்? ஆனால் ஒரு முஹ்மின் என்ன சொல்வான் தெரியுமா? யா அல்லாஹ், அல்லாஹ் உன்சுன்னா ஃபஇன்னக கைருன் நாசிரீன். அதாவது யா அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய், உதவி செய்வர்கள் சிறந்தவன் நீயே அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அந்த குர்ஆனில் சொல்கிறான். அதாவது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களால் யாராலும் தோற்கடிக்க முடியாது. அப்படிப்பட்ட திக்ரு. இந்த திக்ரை நீங்கள் தஹஜத் நேரத்தில் நீங்கள் 100 தடவை ஓதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எது கேட்குறீங்களோ உங்களுக்கு அல்லாஹ் தருவான். அதுக்கு ஒரு சம்பவம். ஒரு நாள் மதீனாவை முழுவதும் எதிரிகள் சூழ்ந்தார்கள். 10,000 பேர் கொண்ட பெரிய படை. முஸ்லிம்கள் மிகவும் குறைய. அவர்கள் என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனையில் நகரை சுற்றி ஒரு பெரிய பள்ளம் தோண்டினார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு பசி, குளிர், பயம் எல்லாம் இருந்தது. குர்ஆன் அந்த நிலையை இப்படி சொல்கிறது. இதயங்கள் தொண்டை வரை வந்தது போல பயம் அதிகமாக இருந்தது. சூரா அஹ்ஸாப். ஆனால் அந்த நேரத்தில் முஃமின்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொன்னது ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அதாவது அல்லாஹ் எங்களுக்கு போதுமான். அவர்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்டார்கள். அல்லாஹ் உதவி எப்படி வந்தது? அன்பர்களே, சகோதரர்களே, நல்லடியார்களே, ஒரு நாள் இரவில் அல்லாஹ் ஒரு பெரிய புயலை அனுப்பினான். காற்று மிகவும் பலமாக வீசியது. எதிரிகள் கூடாரங்கள் பறந்து போயின. அவர்கள் அடுப்புகள் அணைந்து விட்டது. அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். முஸ்லிம்கள் போராடவே வேண்டியதில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தான். அப்படி அற்புதமான இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க. இந்த திக்ரை தஹஜத் நேரத்தில் 100 தடவை ஓதி, உங்களுக்கு என்ன தேவையா, கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, எதாக இருந்தாலும் இந்த திக்ரை ஓதி தஹஜத் நேரத்தில் நம்பிக்கையோடு ஓதணும். ஓதி அல்லாஹ்விட நீங்கள் ரஜமா கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். மனிதர் நினைப்பார்கள், என்னிடம் சக்தி இல்லை, என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் உதவி இல்லை. ஆனால் முஹ்மின் என்ன நினைப்பான்? என்னிடம் நல்லா இருக்கிறான். அதனால்தான் நாம் இந்த திக்ரை சொல்ல வேண்டும். யா அல்லாஹ் உன்சுன்னா ஃபஇன்னக கைருன் நாசிரீன். இந்த திக்ரின் ரகசியம் என்னென்ன தெரியுமா? இந்த திக்ரு சொல்லும்போது மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்பிக்கை இருந்தால் தான் இந்த திக்ரு நீங்கள் ஓதி அல்லாஹ்வோட துவா செய்யணும். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நினைத்தால் நான் உங்களை நினைப்பேன். நீங்கள் அல்லாஹ் நீங்கள் இத்தனை தடவை நீங்கள் நினைக்கிறீங்க, அல்லாஹ் அத்தனை தடவை உங்களை நினைப்பான். அப்படி ரகசிய திக்ரு. இந்த திக்ரு நீங்கள் ஓதி துவா கேளுங்க. துவா கேட்டு எங்களுக்கும் துவா கேளுங்க, எங்கள் குடும்பத்துக்கும் நீங்களும் துவா கேட்டுக்குங்க. அல்லாஹ் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்வான். அதுக்கு ஒரு சிறிய துவாக்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய். யா அல்லாஹ் உன்சுன்னா ஃபஇன்னக கைருன் நாசிரீன். யா அல்லாஹ், எங்கள் கஷ்டங்களை நீக்கிவிடு. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்கள் பாதுகாப்பு தா. யா அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு உதவி செய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். நீங்களும் துவா செய்யுங்க. உங்களுக்கு நாங்களும் துவா செய்கிறோம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் கொடுங்க. ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.